கடந்த 29ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் தனது குடும்பத்தினருடன் ஓய்வெடுக்க கொடைக்கானல் வந்திருந்தார். 4ஆம் தேதி வரை அவரது ஓய்வு இருக்கும் என அறிவித்திருந்த நிலையில் நேற்று மாலை கொடைக்கானலில் இருந்து தனது குடும்பத்துடன் கிளம்பினார். வரும் வழியில் திடீரென வாகனத்தை நிறுத்திய முதலமைச்சர் திமுக கட்சி தொண்டரிடம் திமுக கரைவேட்டியை பெற்றுக் கொண்டார். மேற்குவங்க மாநிலம் வர்தாமன் துர்காபூரில் பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் பொது பிரிவினரை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இந்தியா கூட்டணி மறுபுறம் வாக்கு ஜிகாத் என்ற முழக்கத்தை எழுப்பி வருகிறது. அவர்களின் எண்ணம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது காட்டுகிறது என்று காங்கிரஸை கடுமையாக சாடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனுவுடன் தனது சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் தனக்கு ரூபாய் 20 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய மதிப்பில் ரூபாய் 11 கோடியே 15,02,598 மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னிடம் கையிருப்பாக ரூபாய் 55,000 இருப்பதாகவும் ரூபாய் 49,79,184 கடன் இருப்பதாகவும் ராகுல் காந்தி தனது மனுவில் கூறியுள்ளார். கர்நாடகத்தில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஹாசன் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்டார். தேர்தல் முடிந்ததும் அவர் ஜெர்மனி சென்றுவிட்டார். அவரை கைது செய்ய சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, பிரஜ்வல் ரேவண்ணாவை மத்திய அரசு பாதுகாக்கிறது என்றும் அவர் எந்த நாட்டில் தலைமறைவாக இருந்தாலும் அவரை கைது செய்து அழைத்து வருவோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணை நடைபெறும் நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் குறித்து பரிசீலிக்கப்படுவதால் அது தொடர்பாக மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ள விவாதங்களுக்கு தயாராக வரும்படி அமலாக்கத்துறையினரிடம் உத்தரவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.